நாட்டில் உண்மையை எதிர்க்கவும் பிற இனங்கள் மீது வெறுப்பை வளர்க்கவும் முயலும் குரல்களை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் அவர்களுக்கு எதிராக எழுந்து நிற்குமாறு நாட்டின் இளைஞர்களுக்கு அன்வார் அழைப்பு விடுத்துள்ளார். இளைஞர்கள் மத்தியில் வலுவான குணநலங்களும் சமூக விழிப்புணர்வும் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அர்த்தமற்றவை என்று அவர் கூறினார். மனித நேயம் சிதைக்கப்பட்டால் செயற்கை நுண்ணறிவால் என்ன பயன்? நாம் மனித மாண்பை உயர்த்த விரும்புகிறோம். அதனால்தான் ஒழுக்கம், கலாச்சாரம் மற்றும் நல்லுறவுகள் முக்கியமானவை என்று தாம் கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒருவருக்கொருவர் மீதான வெறுப்பையும் இகழ்ச்சியையும் கைவிடுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்பிக்கையை குலைக்கவும், உண்மையை எதிர்க்கவும், பிற இனங்கள் மீது வெறுப்பை வளர்க்கவும் முயலும் குரல்கள் உள்ளன. அவர்களுக்கு எதிராக நமது இளைஞர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று குவாந்தானில் இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அவர் கூறியுள்ளார். நாட்டின் இளைஞர்களை உருவாக்குவதற்கு வலுவான ஒழுக்க அடித்தளத்துடன் முழுமையான கல்வி மிகவும் முக்கியம் என்று அவர் எடுத்துரைத்தார். பேரா மாநிலத்தில் சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே பழைய தலைக்கவசங்களுக்கு பதிலாக 3000 புதிய தலைக்கவசங்களை வழங்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. 3 நாள் நடைபெறும் இந்த திட்டத்தில் தினமும் 1000 தலைக்கவசங்கள் ஒதுக்கப்படும் என்று ஜேபிஜே உதவி அமலாக்க அதிகாரி ஷமீமா அப்துல்லா தெரிவித்துள்ளார். இலவசமாக வழங்கப்படும் இந்த தலைக்கவசங்கள் மலேசியாவின் தரநிலைகள் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பேரா மடானி ரயா திட்டத்துடன் இணைந்து இந்த தலைக்கவச பரிமாற்ற திட்டம் நடத்தப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை மேம்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்று ஷமீமா கூறினார். உலகளாவிய செலவு அழுத்தங்கள் மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் இருந்த போதிலும் வலுவான தேவை மற்றும் முன்பே செய்யப்பட்ட பயண முன்பதிவுகளின் ஆதரவுடன் உள்நாட்டு மற்றும் பிராந்திய சுற்றுலா தொடர்ந்து மீள்திறனை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் மத்திய கிழக்கு போருடன் தொடர்புடைய அதிகரித்து வரும் செலவுகள் நீண்ட தூர பயணத்தை பாதித்தாலும் மலேசியா மற்றும் ஆசியான் பிராந்தியத்திற்குள் பயணம் வலுவாக உள்ளது என்று மலேசிய சுற்றுலா மற்றும் பயண முகவர்கள் சங்கமான மாற்றாவின் தலைவர் நைசால் ஓங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவுக்கான தேவை வலுவாக உள்ளது என்றும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் பரந்த ஆசியா பிராந்தியம் முழுவதும் உள்ள இடங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதாக உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துகள் குறிப்பிடுவதாகவும் ஓங் கூறினார். தற்போதைய நிச்சயமற்ற தன்மை இருந்த போதிலும் மலேசியர்கள் தொடர்ந்து பயணம் செய்வதால் முந்தைய முன்பதிவுகளும் பயண நடவடிக்கைகளை தக்க வைக்க உதவி உள்ளதாக அவர் கூறினார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் விமான டிக்கெட் விலைகள் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுவதாகவும் இது ஒட்டுமொத்த பயண செலவுகளை பாதிக்கிறது என்றும் குறிப்பாக இந்த பகுதி வழியாக செல்லும் ஐரோப்பாவிற்கான நீண்ட தூர வழித்தடங்களில் இது பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் ஓம் கூறினார். மத்திய கிழக்கில் நெருக்கடி தொடரும் வரை எரிபொருள் விலை உயர்வால் விமான டிக்கெட்டுகளுக்கு மட்டுமல்ல தரை வழி போக்குவரத்திற்கும் செலவுகள் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது 5வது வாரமாக தொடரும் மத்திய கிழக்கு மோதல் நீடித்தால் மலேசியா தனது பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளையும் முக்கிய தேசிய திட்டங்களையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி நாட்டின் பொருளாதார நிலையை நேரடியாக பாதிக்கிறது என்றும் நிலைமை தொடர்ந்தால் புதிய பொருளாதார மதிப்பீடுகள் அவசியமாகின்றன என்றும் அன்வார் குறிப்பிட்டார். போர் தொடர்ந்தால் நாட்டின் வளர்ச்சி கணிப்புகள் மற்றும் முக்கிய திட்டங்கள் அனைத்தையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருப்பதால் புதிய ஆய்வுகளை நடத்த வேண்டி இருக்கும் என்று பேரா கோலகங்சாரில் உள்ள SMK கிளிஃபோர்டில் அவர் கூறினார். தேசிய பொருளாதார நடவடிக்கை குழுவும் பெட்ரோனாஸின் முன்னாள் தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியான ஹசான் மரிகான் தலைமையிலான ஒரு சிறப்பு குழுவும் தமது அலுவலகத்திற்கு உதவி வருவதாக அவர் தெரிவித்தார். நிலைமையை சீராக்க அனைத்து அமைச்சர்களும் கடுமையாக உழைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்களை தொடங்கின. இதைத் தொடர்ந்து ஈரான் அமெரிக்க தளங்கள் மற்றும் நட்பு நாடுகளின் நிலைகள் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது. இது ஒரு முக்கிய எரிசக்தி பாதையை தடுத்து உலகெங்கிலும் பணவீக்க அச்சங்களுக்கு வழிவகுத்த ஒரு எரிசக்தி நெருக்கடியை தூண்டியது.
இறக்குமதி மற்றும் உள்நாட்டு விநியோகம் போதுமானதாக இருக்கும் வரை உணவுப் பொருட்களின் விலைகள் நிலையாக இருக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் உணவு விநியோகம் நிலையாக இருப்பதாகவும் பற்றாக்குறையை எதிர்கொள்ளவில்லை என்றும் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். பழைய கையிருப்பு இருக்கும் வரை விலைகள் நிலைத்திருக்கும் என்றும், ஆனால் புதிய விநியோகங்கள் அதிக விலையில் வரும்போது உயரக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் தாக்கம் சூழ்நிலையை பொறுத்தது என்றும், நீண்ட காலத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இருப்பு பொருட்கள் தீர்ந்து புதிய விலையில் புதிய பொருட்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும் போது விலை மாற்றங்கள் ஏற்படலாம் என்று அவர் கூறினார். மே மாதம் வரை குறுகிய காலத்திற்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும், இது அண்மைய வெப்பமான வானிலையில் இருந்து நிவாரணம் அளிக்கும் என்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆர்தர் ஜோசப் குரூப் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை தீபகற்பத்தின் மேற்கு, வடக்கு மற்றும் உட்புற பகுதிகள், அத்துடன் சபா மற்றும் சராவா ஆகிய பல பகுதிகளில் பிற்பகல் முதல் மாலை வரை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு பொறுப்பான குரூப், வடகிழக்கு பருவமழை முடிவடைந்ததை தொடர்ந்து குறிப்பாக தீபகற்ப மலேசியாவின் வடக்கு பகுதியில் மேகமூட்டம் குறைந்ததன் விளைவாகவே தற்போதைய வெப்பமான வானிலை நிலவுகிறது என்று கூறினார். 35 டிகிரி செல்சியஸை விட அதிகமான வெப்பநிலை பதிவான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறையின் அண்மைய கண்காணிப்பு காட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அணைகளில் நிலையான நீர் சேமிப்பை உறுதி செய்வதற்காக தீபகற்பத்தின் வடக்கு மாநிலங்களிலும் ஜொகூரிலும் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை மற்றும் விமானப்படை சார்பில் மேக விதைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரின் தேர்வு இன்னும் இறுதியாக முடிவாகவில்லை என்று பரிகாத்தா நேஷனல் தெரிவித்துள்ளது. இறுதி முடிவை எடுப்பதற்கு முன் சில செயல்முறைகள் நிறைவேற்றப்பட வேண்டி உள்ளதாகவும், அனைவரும் பொறுமையாக இருக்கும்படியும் பரிகாத்தா நேஷனல் தலைவர் அமர் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். அப்துல்லா ஹுக்கும் நிலையத்தில் ஒரு பெண் தண்டவாளத்தில் விழுந்த பிறகும் கிளானா ஜெயா எல்ஆர்டி ரயில் பாதையின் பாதுகாப்பு அம்சங்கள் திட்டமிட்டபடி செயல்பட்டதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோக் தெரிவித்துள்ளார். அந்த பெண் தண்டவாளத்தில் விழுந்து ஒரு ரயில் நிலையத்தை நெருங்கிய போது நடைமேடை ஊடுருவல் அவசர நிறுத்த அமைப்பு எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது என்பது குறித்தும் இச்சம்பவம் குறித்தும் தனக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக அந்தோனிலோக் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் உயிர் காப்பாற்றப்பட்டதற்கும், அவசர கால சூழ்நிலையில் தற்போதுள்ள பாதுகாப்பு அமைப்பு அது செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்பட்டதற்கும் தாம் நன்றி உள்ளவனாக இருப்பதாக அவர் கூறினார். பொது போக்குவரத்து நிலையங்களில் அனைவரும் விழிப்புடன் இருக்கவும், பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றவும் இச்சம்பவம் ஒரு நினைவூட்டலாக அமைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.